Hi, welcome you to Learn English. இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒரு பக்கம் இருக்குது, அதனுடைய தமிழ் மீனிங் இன்னொரு பக்கம் இருக்குது. ஆனால் ஷஃபிள் ஆகிருக்கு. இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ இட் ரேன் செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ராங். இட் ரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரன்னோட பாசன்ஸ் ரேன். அப்போ இது பாசன்ஸில் இருக்குது. இது ஓடியது அப்படின்னு வரணும். இப்போ ஆன்சர்ஸ் பாருங்கள். இட் ஹேஸ் ரன், இது ஓடிவிட்டது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இட் இஸ் ரன்னிங், இது ஓடிக்கொண்டிருக்கிறது, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற தமிழ் வாக்கியங்களை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் இங்கிலீஷ் டென்சஸ்ஸை அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வி டுக் அன் ஆக்ஷன். இந்த டுக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது டேக் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் டுக். அப்போ எடுத்தோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தோம். வி டேக் அன் ஆக்ஷன், நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். வி ஹாவ் டேக்கன் அன் ஆக்ஷன், நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரெண்டாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. He has removed, அவர் நீக்கிவிட்டார், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். He was removed, அவர் நீக்கப்பட்டிருந்தார், இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷன், இந்த பை மீ, பை தம், இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். He was removed by them. இந்த மாதிரி பாசிவை இம்பர்சனல் பாசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். அடுத்ததும் அதே மாதிரி தான், இம்பர்சனல் பாசிவ். ஹீ இஸ் ரிமூவ்டு, அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ், பிரிங் அப்படிங்கிற வேர்ப். பிரிங்னா என்னது? கொண்டு வர்றது. அதனுடைய பாஸ்டன்ஸ் brought. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் brought, பிரிங்கோட பாஸ்டன்ஸ் brought. சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்குது. மாணவர்கள் கொண்டு வந்தனர். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் brought, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மாணவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் brought, பாசிவ் ஃபார்ம். மாணவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இந்த லாஸ்ட் சென்டென்ஸை ஃபுல்லாக சொல்லி பார்ப்போமா? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் brought பை தேர் பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே மாதிரி இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த நேரத்தில் நடந்து முடிஞ்ச செயல்களை சொல்கிறது. பாஸ்ட் டென்ஸ் எப்போவோ நடந்திருக்கலாம். அகைன் பாஸ் த வீடியோ. பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. அந்த வாக்கியம் என்ன டென்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. யூ ரோட் யுவர் நேம். ரோட் அப்படிங்கிற வேர்ப் வச்சு நம்ம இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரைட் அப்படின்னா எழுதுறது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ரோட். அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நீ உனது பெயரை எழுதினாய். யுவர் நேம் இஸ் ரிட்டன், பாசிவ் ஃபார்ம். உனது பெயர் எழுதப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு இருக்கிறது. யூ ஹாவ் ரிட்டன் யுவர் நேம், நீ உனது பெயரை எழுதிவிட்டாய். திஸ் இஸ் அனதர் செட் ஆஃப் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. தே ஹாவ் சீன், அவர்கள் பார்த்து விட்டனர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே ஆர் சீன், அவர்கள் பார்க்கப்படுகின்றனர், அதாவது அவர்கள் தெரிகின்றனர். தே சா, அவர்கள் பார்த்தனர். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. லாஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. தே ஆர் சீன் அப்படிங்கிறது இம்பர்சனல் பாசிவ். ஸோ ஒரு சென்டென்ஸில் வேர்ப் வச்சு தான் நம்ம அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹேஸ் டேக்கன், ஹாவ் டேக்கன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஹேஸ், ஹாவ். ஓகே. வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் இந்த டேக், டுக், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டேக் அப்படின்னு டைரெக்டாக வேர்ப் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஐ டேக், ஐ ஆம் டேக்கன், ஐ டுக். கரெக்டாக அந்த தமிழ் வாக்கியங்களை பொறுத்துங்க. ஐ டுக், நான் எடுத்தேன். ஐ டேக், நான் எடுக்கிறேன். ஐ ஆம் டேக்கன், நான் எடுத்து செல்லப்பட்டேன். ஐ டுக் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஐ டேக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஐ ஆம் டேக்கன் இது பாசிவ் ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிவ் ஃபார்ம். ஹியர் another set.
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. வி ஆர் கிவன் ஃபர்ஸ்ட். நாங்கள் முதலில் கொடுக்கப்பட்டோம். அதாவது எங்களுக்கு முதலில் கொடுக்கப்பட்டது. வி ஆர் கிவன் ஃபர்ஸ்ட் பாசிவ் ஃபார்மில் இருக்குது. வி கேவ் ஃபர்ஸ்ட். நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். கேவ் அப்படிங்கிற வேர்ப் பாருங்கள். கிவ் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ். வி கேவ் ஃபர்ஸ்ட். வி ஹாவ் கிவன் ஃபர்ஸ்ட். நாங்கள் முதலில் கொடுத்து விட்டோம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாசன்ஸ். தேர்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபைனலாக ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஐ ஹாவ் டேக்கன். நான் எடுத்து விட்டேன். ஐ டு நாட் டேக். நான் எடுக்க மாட்டேன். ஐ வாஸ் டேக்கன். நான் எடுத்து செல்லப்பட்டிருந்தேன். இப்போ நான் 2 வார்த்தைகள் கொடுக்குறேன். ஓகே, அதை வச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்டு ஹீ, ஹெச்இ, ஹீ அப்படின்னா அவர், அவன். ஓகே, ஈட், ஈட்னா என்னது? சாப்பிட்றது. இந்த ஹீ, ஈட் இந்த 2 வார்த்தைகளை வச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட் ஆர் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.